ஸோ இந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாவது உலகத்தில் மற்ற நாடுகளின் பார்வையை திசை திருப்புவதற்காக இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. எப்போ 14ஆம் தேதி அறிக்கை விட்டுருக்காங்க. என்னன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்கன்னா, மே 9ஆம் தேதி இந்தியா நடத்திய தாக்குதல்ல எங்களிடம் இருந்த அணு ஆயுத கிட்டங்கி ஒன்றை தாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதுக்கு அது எதை மேற்கோள் காட்டுறாங்கன்னா, அந்த பகுதி பேர் வந்து கிரானான்னு பேர், கிரானா மலை அப்படின்னு பேர். அந்த கிரானா ஹில்ஸில் தான் அவங்களோட அந்த நியூக்ளியர் ஸ்டோரேஜ் மாதிரி ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்த தாக்க போகிறாங்க. அதற்கு முன்னுதாரணமாக இவர் பிரதமர் மோடி வந்து சொன்னார் பார்த்தீங்களா, இன்னும் இந்த நியூக்ளியர் பாம்பு இருக்குன்ற பூச்சாண்டிலாம் எங்கள்கிட்ட காட்டாதீங்க அப்படின்னு அவர் பேசினார்ல. அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம்னு சொன்னார்ல. அதுக்கு காரணமே இங்கே தாக்குனது தான் எங்களுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தி இருக்கு, ரேடியேஷன் வருது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. அமெரிக்கா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, தாக்குதல்லாம் அப்புறம் விட்டுரு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், தாக்குனாங்க தாக்கலன்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ரேடியேஷன் இருக்கான்றதுக்கு எனக்கு ஆதாரம் கொடு, அது இருந்தால் முதல்ல அதை சரி பண்ணணும் அப்படின்னு அமெரிக்கா தரப்பிலிருந்து பாகிஸ்தானுக்கு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது.